வயசுல மூத்தவங்க பாக்குற கை வைக்காதீங்க. நீ வேற கூப்பிடுச்சு நீ அசங்கடா அவள பேசிட்டு இருக்கோமா? இவன் ஏன் சொல்றான்? ஒன்ன சொன்னா ஒன்னோட வெச்சுக்கோ. எதுக்கு பொண்டாட்டி மயிராட்டி என்னையா இழுப்ப? உங்க புருஷன். Hi guys, welcome back to our channel. நாங்க தான் உங்க மதன், திவ்யா and குஷி, சந்தோஷ்னி, ஜெயஸ்ரீ. இவங்க வந்து நம்மளோட புது சிஸ்டர்ஸ். எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் vlog பாத்துருப்பாங்க. ஆல்ரெடி முன்னாடி vlog பாத்துருப்பீங்க. நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. சோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இருக்கறதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கும் எனக்கு. ஏன்னா நம்ம வீட்டுக்கு யாரும் வரவும் மாட்டாங்க. இனிமே வர மாட்டாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இவங்க வந்திருக்காங்க. கிடைக்காமலே இருந்தோம். இப்போ வந்து கௌசி மூலமா இந்த மாதிரி கிடைக்கும்போது I'm so happy. இந்த கௌசி மூலமா எங்களுக்கு நீங்க கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. சோ ஓகே இந்த vlog வந்து எதை பத்தின vlog அப்படினா நம்ம வந்து கௌசிய பிராங்க் பண்ண போறோம். என்ன பிராங்க்? அது வந்து சீக்ரெட். வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கோங்க. தரமா இருக்குன்னு நினைக்கிறோம். தரமா பண்ணுவோம் நாங்க. எல்லாரும் சேர்ந்து தான் பண்ண போறோம். இது கௌசிக்கு மட்டும் தான் தெரியும். கௌசி வந்து முட்டை வாங்க போயிருக்கா. நைட் டின்னருக்கு வந்து முட்டை தான். ஸோ அதனால அவளை இதுதான் சாக்கு சொல்லி அனுப்பிச்சு விட்டு நாங்கெல்லாம் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி பாருங்க. அப்போ நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே வாங்க இப்போ vlog-குள்ள போகலாம். நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் பண்ண போகிறோம். என்ன பிராங்க் அப்படின்றத ஆல்ரெடி தமிழ்ல பார்த்து Go with flow தான் गाइस. நாங்க இதுவரைக்கும் யோசிக்கவே இல்ல. என்ன வாயில வருதோ அடிச்சு விட்டு எப்பவும் போல பிராங்க் பண்ண போறோம். உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். என்ன விஷயம்னா நானும் குஷியும் அடிச்சுக்க போறோம். அவ்வளவுதான். இதை வச்சு தான் பிராங்க் பண்ணுவோம். மேபி நானும் மதனா அடிச்சிட்டாலும் நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பொண்டாட்டி அடிக்கும்போது புருஷன் கண்டிப்பா கூட வருவாரு. அப்படி வருவான். அது மட்டும் தான் வரும். ஓகே நம்ம கேமரா செட் பண்ணலாம். வந்துருவா. ஆமா கேமரா செட் பண்ணிட்டு எல்லாரும் ஜெயஸ்ரீ தயவு செய்து கேமரா வந்து ஸ்கிரீன் பின்னாடி தான் வைக்க போறோம். சாமி ஸ்கிரீன் பின்னாடி தான் வந்து கேமரா வைக்க போறோம். தயவு செய்து கேர்ள்ஸ் யாரும் கேமரா பாத்துறாதீங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட். ஓகே ஆமா கேமரா பார்க்க கூடாது. ஓகேவா? சரி गाइस கேமரா இங்க பாரு. உன் ஃப்ரெண்ட் வந்தா அவளை நாங்க ட்ரிகர் பண்றோம்னு அப்படிலாம் இருக்க கூடாது. இல்ல கோபப்படுங்க. அவ சிரிக்கிறாடா. அவ சும்மாவே சிரிக்கிறா. அவளை பார்த்தா அவ மூஞ்ச பார்த்தா இன்னும் சிரிச்சிருவா. அதனால தான் சொல்றேன். அப்படியாமா? நம்மளுக்கு சப்போர்ட்டே வந்துற போறாடி. ஆமா வாங்க வாங்க எல்லாரும் கேமரா செட் பண்ணிடலாம். வாங்க எல்லாம் பொசிஷன் போலாம். ரெண்டு பேரும் அவளை ஹிப் மூவ்மெண்டா போட்டுருந்தோம். ஏக்கா வெளில சொல்லவே வேண்டாம். டேய் இடுப்பு வளைச்சு நினைச்சா அப்படி அந்த வலி 2.5 இருக்கும். அந்த இடத்துல சுத்தி சுத்தி விடத்தில் கண் முழிச்சோம் அவ்விடத்தில் மெல்ல தட்டு தட்டு தட்டு. ஏக்கா நீயும் நானும் ஒரு டான்ஸ் ஆடினது ஆயிட்டியாக்கா. டின்னர் என்ன? புரியல. டின்னர் அதான் நீங்க டின்னரா? டின்னர் தான். மீன் குழம்பு இருக்கு. குழம்பு இருக்கு. குழம்புல மீன் இல்லையே. அது வந்து இவ்வளவுதான் கேட்கணும். ஏய் குழம்பு இல்ல நீ தான் தின்ன. எல்லாத்தையும் நீ தான் தின்னுருக்க. ஆமா நான் தான் தின்னேன். சரி ஆடா இது தொட்டாலே வலிக்குது எனக்கு. எலும்பு திவால போய் சொர்க்குனா அப்படிதான். உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க. பிரியாணி ரசத்துக்கு தொட்டுக்க ஏதாவது இப்போ ரெண்டு தெரியுமா? இது ஒரு நிமிஷம் சாப்பா உள்ள தெரிஞ்சுச்சுன்னா உருளைக்கிழங்கு நம்மளது இனிப்பா இருக்கும்டா. ஒரு 3-4 மாசம்
மறந்துச்சு. இப்போ வரைக்கும் நான் யோசிச்சு ஞாபகம் வரல. கேட்டா பேய் பிடிச்சிட்டாங்க. ஆமா அவன் தம்பி சொல்லிருக்கான். ரெண்டு பேரும் கரெக்ட் தான். ஆமா ஏன் வர நான் வா யாரே நான் வந்து கோவில் முடிச்சு நான் ஸ்கூலுக்கு போயிட்டோம். போயிட்டு வந்து உள்ள போயிட்டோம் அம்மாக்கு. ஆனா நான் வீட்டுல திருப்பி வந்து கேட்க எப்போ முடியும். அதான் கடைசி ஞாபகம் இருக்கு. ஸ்கூல் போறது அப்பதான் படிச்சு ஸ்டார்ட் பண்ணேன். வீட்டுக்குள்ளே ஆளே வைக்கல. குசி நான் உங்க எதுக்கு வர சொன்னேன் எதுக்கு வர சொன்னேன் நான் மறந்துட்டேன் பாரு பேசிட்டு இப்பதான் ஞாபகம் வருது எதுக்கு வர சொன்னேன் உன்னை எப்போ அப்படி கிளம்பணும். கிளம்புங்க முத அவன்கிட்ட பேச சொல்லி கூட்டிட்டு போ முத பெரிய அவர்கிட்ட பேசு என்னன்னு பேசு என்கிட்ட பேசணும் இல்லைன்னா நாங்க ஏன் அவசர அவசரமா கிளம்பி வரப்போம் சொல்லி திடீர்னு சம்மந்தம் நீ அழுதுறதுக்குலாம் நான் கிளம்பி வருவேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஒரு ஆளு நீ அழுதவங்க வருவாங்க சரி சொல்லலாம் எழுத்து பேசாத அடிச்சு கௌசி போடுவேன். நான் ஒன்னு சொல்றேன் அழ பார்க்கலாம். கௌசி, இங்க பாரு அற பார்க்கலாம். ஏய் கௌசி இரு எல்லாருமே முன்னாடி ஒரு மாதிரி பின்னாடி ஒரு மாதிரி இருப்பாங்க சரியா? யாரையும் நீ நம்பாத உன் லைஃப்ல இன்க்ளூட் மீ யாரையுமே நம்பாத. சொல்றத கேட்டுக்கோப்பா. நான் சொல்றேன் நீ வந்து அவள்கிட்ட ஏதாவது தெளிவா எடுத்து சொன்னா அவளுக்கு புரியும். இப்ப ஜாலியா பேசிட்டு இருந்து டக்குன்னு பேசுறோம்னா அவன் யோசிக்க மாட்டா. அவள்கிட்ட எடுத்து சொல்லு நான் அவளை எடுத்து வர வச்சா எடுத்து வந்திருக்கீங்கன்றத தெளிவா அவளுக்கு சொல்லு. நீ என்னன்னு சொல்லிட்டு வந்த இங்க வரதுக்கு வீட்டுல நீ வர்றதுக்கு இங்க வந்து ஒரு 10 நாள் இருக்கு பாருங்க வந்து எத்தனை நாள் ஆச்சு? ஒரு மாசம் ஆச்சு. அப்படி இருக்கலாமா? யார் வீட்லயுமே இருந்தும் மருந்தும் 3 நாள் தான் யாருக்கா இருந்தாலுமே. இப்போ நீ எங்க வீட்லயே வந்து இருந்தாலுமே 4வது நாள் எங்க அம்மாக்கே போர் அடிச்சு போயிடும். யாருக்கா இருந்தாலுமே அப்படிதான். அவங்க பேசிட்டோம் நைட்டுலாம் என்ன கஞ்சி குடிக்கலாம் நம்ம என்ன சாப்பாடு மீல் மேக்கர் வாங்கிட்டு வந்து இது பண்ணி தரவா ஃப்ரை மாதிரி மீல் மேக்கர் மட்டும் வாங்கிட்டு வரீங்களா? என் பேக்ல ஒரு 20 ரூபா சில்லறை போய்க்கலாம். என்னக்கா அவ சிரிக்கிறான்? அப்படிதான் பண்ண போகுது எல்லாம் நான் அதனாலதான் உன்கிட்ட சொல்றேன். அவன் என்ன சொன்னாலும் இப்பதான் சிரிக்கிறாங்க. நான் உன்கிட்ட சொல்லி உங்க ஆல்ரெடி சொன்னேன். என்கிட்ட அவள்கிட்ட சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. நல்லாவே தெரியும். நான் உன்கிட்ட ஏன் சொல்றேன்னா நீங்க 2 பேரும் க்ளோஸ்ன்றது. அப்படி என்னதாக்கா பண்றா? அவ பாட்டுக்கு தான் இருக்கா. அவ பாட்டுக்கு தான் இருக்கா. நீங்க உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்க டைரக்டா முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? மூஞ்சி மாதிரி சொல்லியிருக்கா. இப்பதான் வந்திருக்கா. அவளே நிறைய யோசிக்கிறா. இப்ப நாங்களும் ஹர்ட் பண்ணோம் அப்படின்னா அதுவும் கஷ்டமாயிடும் அவளுக்கு. அப்ப இப்படி பண்றது மட்டும் ஹர்ட் இல்லையா? நான் என்ன உங்ககிட்ட சொன்ன நீ சொல்லி நான் வந்து எப்படின்னா டைரக்டா மூஞ்சி நேரம் பேசுவேன். நான் சொன்னாலும் ஹர்ட் தான், நீங்க சொன்னாலும் நீ சொல்ற விதத்துல சொல்லுவேன்னா உங்ககிட்ட நான் சொல்றேன். ஆஸ் அ ஃப்ரெண்டா நீ எப்படி சொல்லணும் அப்படி சொல்லுவேன்னு தான் சொல்றேன். நான் சொல்றதுக்கும் அவன் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அவன் கூட வந்து ஒரு சில நேரத்துல வந்து சாஃப்ட் கார்னரா பேசிடுவான். நான் அப்படி இல்லை. அவளுக்கே தெரியும். உனக்கே தெரியுமே இல்லை. நான் ஏதாவது படிக்க மூஞ்சி நேரம் பேசுவேன். அவள் கஷ்டப்படுவான். அன்னைக்கு சும்மா விளையாட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டு வந்து மனசுல இருக்கிறதெல்லாம் வாயில வந்துருச்சான்னு கேட்டா. நான் அப்பதான் சொன்ன சத்தியமா அப்படிலாம் கிடையாது. ஒருத்தவங்களுக்கு என்ன பேசினா ட்ரிகர் ஆகுன்றது அந்த வேர்டு வச்சுதான் நான் பேசுவேன் தவிர்த்து பேசணும்னு பேச மாட்டேன் அப்படின்னு தான் சொன்னேன். ஸோ நீ வந்து அவ க்ளோஸ்ன்றதுனால சரி நீ சொல்ற விதத்துல அவள் புரிஞ்சுப்பான்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். வேற ஒன்றும் இல்லை. எனக்கு சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகுது. ஆனா என்னோட ப்ரொனன்சியேஷன் வந்து வேற மாதிரி இருக்கும். அதுக்காக சொல்றேன். நீ ஏன் இப்போ ஒருத்தவங்க வீட்டுக்கு போற அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல. பழசெல்லாம் நினைச்சு ஞாபகம் பண்ணி அழுதுட்டு உட்காந்துருந்து அப்ப அவங்களுக்கு எப்படி மனசு கஷ்டப்படும்? நம்ம வீட்டுக்கு வந்து இருக்கிறாங்கன்னா சந்தோஷமா இருக்கணும். எதை நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் நினைச்சு நீ அழுகுற. இப்போ ஃபேமிலி பத்தி என்னத்துக்கு வரணும்? புரியுதா? எதுக்கு வரணும்? வரக்கூடாது. இப்ப ஜெய்ஸ்ரீயே ஏதாச்சும் வீட்டுல சண்டை ஏதோ கஷ்டம்னா வீட்டுல உட்காந்து அழுதுட்டு இருப்பான். வாடி வெளியே போலான்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு என்ன பிரச்சனை அதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டோம். இருக்கிற டைம்ல நல்லா ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கூட இருக்கவங்களோட ஜாலியா இருக்கும். அந்த செகண்ட் உனக்கு கஷ்டம் இருந்தா கூட நம்மள சுத்தி நம்மளுக்கு பிடிச்சவங்க இருக்காங்கன்னும் போது அந்த கஷ்டம் உனக்கு எங்க இருந்து வரும்? இப்பெல்லாம் யாருமே யாரும் இல்லாம இருக்காங்க. இருக்கிறதே கஷ்டம். இருக்க மாட்டாங்க. நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஒரு மாசத்துல நீ வீடியோ பாரு. ரொம்ப ரேண்டமா தான் வந்திருப்பாங்க மேடம். ஏன்னா எனி டைம் ஏதாவது ஒண்ணு நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இந்த ரூமுக்குள்ள போயிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. யூடியூப் சேனல் எடு. நான் குசி ஓடா பேசிட்டு இருக்கேன். நீ யூடியூப் சேனலை எடுடா. அவ அங்கேயுமே அப்படிதான்க்கா. ஏதோ நம்ம ஜாலியா இருக்க டைம்ல திடீர்னு சம்பந்தமே எல்லாம் வருது.
நாங்க ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருப்போம். நாங்க பேசிட்டு நாங்களே சொல்லுவோம் நான் எங்க இருக்கோம்? கண்ணே பார்வலா இங்க தான் இருக்கும். சொல்லுவேன்லடி மட்டும் எங்கயோ. நான் உன்கிட்ட சொல்லுவேன்ல நாங்க இருக்கோம்ல நீ எதுக்கு ஃபீல் விடிஞ்சு தூங்குது 5 மணிக்கு தூங்குது. நீ மூடிட்டு போ வாய்ப்பு ஏய் அசிமா 5 மணிக்கு உனக்கு என்ன வேலை தூங்குமா தூக்கம் வரல. எடி பண்றேன். மனுஷன் உனக்கு எடி பண்றேன். 4 மணி வரைக்கும் ரெடி பண்ணி தந்து நான் தூங்குறேன். நான் சொல்ல வரேன். நான் சொல்ல வரேன். 4 மணி எடிட் பண்ணுவா. இவனால எனக்கு பழகுனதே அப்படி. ஓகே 4 மணி 3 மணி எடுத்து வீடியோவே எடிட் பண்ணல நீ. அன்னைக்கு உன்னை ஃப்ரீயா விட்டுறா. அப்பயும் நீ 4 மணி 5 மணிக்கு தூங்குறா அப்படினா அப்ப என்ன யோசிப்ப? அப்ப உடம்பு எங்க இருக்கு? ரோஸ் சுத்தி இருக்கவங்க ஜாலியா நினைப்பாங்க. தெரியும் சுத்தி இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? எனக்கு புரியல. நல்லா தான் சாப்பிடுறேன் எது கடை நினைக்கணும் விட்டு போனா உடம்பு போடுற மாத்திரை ஒண்ணு தூக்கம் எனக்கு சீ குடிக்கு கேட்டா நான் காலையிலே கிளம்பணும். போடா சரி போடா போடா. சரி எச்சு முடி கலப்பிடாத. இப்போதான் நீங்க உங்களை மைண்ட் அடிக்கல அப்படி தான் அடிப்பேன் பண்ணுங்க. கௌசி என்னைக்குமே சத்தம் சொல்லிட்டு கௌசி நீ சின்ன பிள்ளை தான் ஒத்துக்கிறோம் சின்ன பொண்ணு தான் கசி. உனக்கு ஓரளவு மெச்சூரிட்டி இருக்கு எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு அறிவு உனக்கு இல்லாம கிடையாது சரியா எப்ப என்ன வேணாம். சரி கிளம்புறேன். நீங்க இல்ல கிளம்பலாமே. நீங்க நாளைக்கு போங்க அது நீங்க போடு இப்போ வரைக்கும் டயரே போகல அது போடு அவருக்கு தனியா வர முடியாது நாங்களே தனியா அது பாதி ஒண்ணாம் தேதி வச்சு எங்க தனியா போலாம். பல்ல போடாத நான் இந்த நேரே தனியா பேசணும் கசி. அது சமயத்துல வர வேண்டாம். வந்து உடனே கிளம்பலாம். பல்ல போட போறேன் அவன கயர் வாங்க நாங்க போடா நெக்ஸ்ட் எனக்கு ஏறு மாட்டேன். அவங்க வேண்டாம் கசி. அவங்க பாவம் அவங்க அழைச்சது இருக்கும். ஏன்னா நிறைய நம்ம வீட்டுக்கு ரொம்ப உள்ள. என் மாமியார் வந்தாலே திட்டுவாங்க. இவ்வளவு தூரம் காட்டு கட்டி வச்சிருப்பீங்க அப்படிங்கறாங்க. நான் வந்து சொன்னேன் வேணா கொண்டு போய் இதுக்கு அஞ்சிட்டு வந்து இவங்க கூட்டு அது உங்களுக்கு 3 பேர் வராங்க. ரொம்ப பெரிய மாறாடி கூட்டு பட்டு 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு நீ மட்டும் வாடா அப்படின்னு. இல்ல அக்கா வந்து கிளம்பிட்டாங்க. நான் அதோட ஹாஸ்பிடல் வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து முடிச்சிட்டு நான் நைட் ட்ரெயின் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே நான் போன்ல கூட தனியா பேசணும் கசி. என்ன என்ன வந்து கைஸ் கூட்டு போய் எனக்கு வந்து அவட்ட சொல்றது எனக்கு மனசு வர மாட்டேங்குது. நீ சொல்றதுக்கு சொல்லிக்காதீங்க. அவங்க சொல்றது நான் அப்படியே சொல்லிட்டேன். நான் அது உன்கிட்ட கூட ஸ்பேஸ் தரலன்றா அவன் சொல்ல புரியல ஃபஸ்ட் அது கூட ஸ்பேஸ் இப்போ தரலன்றா நான் இப்ப நீ உட்கார்ந்து நீ உட்கார்ந்து பேசுற இப்ப நான் பேசுறேன்னு சொல்லி வீடியோ கால் இப்போ அவளுக்கு நம்ம பேசுறது காலையில இருக்காது. எதையோ யோசிப்பா. நேத்தெல்லாம் காலையில இருந்து உட்கார்ந்து பேசி என்னடி கேக்குறேன் நம்ம சின்ன சொல்லிட்டு கேக்குறேன் என்னடி ஃப்ரெண்ட்ஸ்ல சண்டையா இல்ல என்ன பழைய இது ஏதாவது நினைச்சு அழுவியா என்ன ஆனா காரணம் அது மட்டும் செய்வா. தெரியல ரீசன் எல்லாம் எப்படி அழுவா சொல்லு. என்ன ரீசன் இருக்க கூடாது. நீ மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு இப்போ வந்து வச்சிருக்காங்க. அது மாதிரி தான் பாத்துறோம். அப்ப நீ இப்படி அழுது நான் பாத்துக்கிறதுக்கு என்ன அது அவங்க என்ன நினைப்பாங்க நம்ம நான் பாத்துக்கிறேன். இருக்கும் இவ்வளவு தூரம் பார்த்து பண்றாங்க உண்மையா சத்தியமா என்கிட்ட காசு இல்ல. இவ வந்து ஒரு குழந்தை எப்படி பாத்துமோ அந்த மாதிரி பாத்து கேளா விட்ட எவ்வளவு பொண்ணு தெரியுமா நைட் நாங்க 2 கீழ தான் தூங்குவோம். இவன் மேல தூங்குவா. இது தூங்குறாங்க யாரும் குசு குசு நம்ம காலேஜ் இருக்கா. குழந்தை உண்மையா எடுத்து விடுறாங்க. நான் வந்து 2 பெரும் வெச்சா கொடுத்துட்டு இருக்கேன். அதுவும் நான் என்ன கொடுக்குறேனோ அதை தான் சாப்பிடுறாங்க. இது வேணும் அது வேணும் நான் சொன்னது இல்ல. சோ அப்படி இருக்க பொண்ணு நம்ம செய்யல அப்படினு எப்படி இருக்கும். ஆனா நாங்க என்ன நினைக்கிறோம் ஆப்போசிட்டா உங்களோட ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன். நீ எப்படி எடுத்து சொல்லுங்க செட்டா வேணா மைனஸ் நான் கலவிக்கிறேன். இப்போ நான் எப்படி பேசலாம் பாரு நீ பேசுறதா நான் பேசுறேன். நானா ஒன்னு பேசல. மைனஸ் கிளம்பறேன் நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்றோம் இப்போ கூட எங்க அன்பு புரியல பாரு புரியலையா மாமா சொல்லிட்டாங்க வாய் பண்ணி காக்காது. பாத்துட்டா சொல்லுங்க என்ன பேச சைலண்டா இருக்கா. கிளம்பலாண்டி ஓகே தான் நட போலாம். அவங்க ட்ரெயின் எத்தனை மணிக்கு பஸ் 10 மணிக்கு ட்ரெயின் இருக்கு போலாம் நட. ட்ரெயின் 8 2 மணி நேரத்துல இங்க இருந்து எப்படி ஆமா, போவீங்க ஆமா. சென்ட்ரலுக்கு எப்படி இங்க இருந்து 2 மணி நேரத்துக்கு போவீங்க கிளம்ப கூட இல்ல நீங்க கிளம்பறதுக்கு 1 மணி நேரம் 1 மணி நேரம் நீ பேசாத. பேசுறேன் நீ எல்லாரையும் கூப்பிடுவ எல்லாரையும் கூப்பிடுவ கண்டிச்சா இந்த மாதிரி இருக்கணும் ஒரே மாதிரி எப்ப பாரு கத்திக்கிட்டு என்ன தை சத்தியமா சொல்றேன். வாய் திறக்க ஆரம்பிச்சா நீ வாய் மூடிடா. சாக்ல அடி வாங்கிக்கியா? வாய் திறக்க ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு புரியல என்ன பேசுவா. சம்பாதிக்க முடியாது சொன்னாக்கா தங்கச்சி அப்படிதான். மனச்சு சந்தோஷினி தான் சந்தோஷினி மட்டும் தான் எனக்கு வேற யாரும் கிடையாது. குஷியா இருப்பா. குஷி வந்து ஃப்ரெண்டு ஜெயஸ்ரீ ஜெயஸ்ரீ ஃப்ரெண்டு அவதான் உங்க மாமாட்டாலே. இங்க என்ன பாக்குறீங்க பாத்தாலும் தெரியுது பாக்காத எரிச்சனா பாத்ரூம்க்கு போ கிளம்பு நீ கிளம்பு எதுக்கு சோபாரிச்சு எதுக்கு உட்கார்ந்து இருப்பேன் ஒருத்த வீட்ல போய் இருக்கோம்னா அவங்க வந்துட்டு போயிட்டு திரும்ப வா சொல்லணும் போகாதன்னு சொல்லணும் அவங்க வாயாலே வந்து கூட்டிட்டு போன்னு இவன் தான் போவாரு பாரு பிஞ்சு போறோம். அவங்க வாயிலே சொல்லணும் நீ நடந்துக்கிறதா நான் கேக்குறேன் சும்மா ஃபார்மாலிட்டி சொல்லலாம் செய்வாங்க என்ன அது எங்க இருக்கும் எங்க பைக்ல வந்து இப்ப என்ன இப்ப கிளம்பணுமா? 500 கிலோமீட்டர் தள்ளி இப்ப உங்களுக்கு என்ன கிளம்பணுமா? ஏய் நீ பாரு கிளம்பணுமா? என்ன இங்க பாரு இந்த மாதிரி கத்துக்கோ தெரிஞ்சுக்கோ எனக்கு கத்துக்கணும்னு அவசியம் இல்ல. வந்து நம்ம கிட்ட பரவாயில்லை சரியா நம்ம கிட்ட நான் இப்படிதான் சரியா? நான் இப்படிதான் ஒரு வாய் பேசாத நான் இப்படிதான் வாய் பேசாத பேசுறதுக்கு இஷ்டம்னா பேசு. எதுக்கு வந்த இல்லனா நீ என்ன பண்ற எனக்கு ஒண்ணுமே புரியல சரியா பேசலாம் ஆனா இப்படி பேச கூடாது சரியா? ஜிப்பு போட்டுக்கணும். நான் ஜிப்பு போட்டதுனால தான் அவளை வர சொல்லியிருக்கேன் தெரியுதா. நான் அவள்கிட்ட பேச சொல்லலன்னு. ஏய் கௌசி ஏய் அம்மா சக்கா இதெல்லாம் செட் ஆகாது. நான் என்ன சாலுடா ஓகே அவ நீ எதுக்கு என்ன அந்த பொண்ணு எனக்கு தெரியும் அந்த பொண்ணு கூட இத்தனை நாள் என் கூட சரி அந்த பொண்ணு கூட என்ன கம்பேர் பண்ற? ஆ? பிடிக்கல உனக்கு பிடிக்கல பேசாத. கம்பேர் தான் பண்ற. அவங்க கம்பேர் தான் பண்றான். ஏய் பிடிக்கல அந்த மாதிரி இருக்கவும் எக்ஸாம்பிள் சொல்றா. பரவாயில்ல. இல்லனா மட்டும் நீ தங்கச்சியை தான் ஆமா பாக்கறேன். தங்கச்சி அப்படி வேற என்ன பார்த்தோம் நான் யாருக்கு தெரியும் இப்ப பேசுறியே உட்கார்ந்து.
தங்கச்சி பக்கம் என்ன பார்த்தேன் ராசியா பார்த்துச்சு இல்ல ரவுடியா பார்த்துச்சா தெரியுதா? ஹலோ அம்மா, நான் நைட்டு கிளம்புறேன் 10 மணிக்கு, 10 மணி ட்ரெயினுக்கு. ஹலோ குஷி உடனே எல்லாம் கிளம்பணும்னு இல்ல, நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்புறேன். நாளைக்கு நைட்டு கிளம்புங்க. எல்லாம் ஓவரா பண்றாங்கம்மா. ஆமா ஓவரா பண்றாங்க. ஆமா ஓவரா பண்றாங்க. ஏய் அம்மாட்ட போய் இப்படி சொன்னா என்னடி நினைப்பாங்க? நெக்ஸ்ட் தெரியட்டும், என் புத்தி தெரியட்டும். என்ன புத்தி இத்தனை நாள் எப்படி பாத்துக்கறாங்க? கொஞ்சம் கூட ரொம்ப மனசாட்சி போன கட் பண்ணு கௌசி. ஹலோமா, போனை கட் பண்ண கௌசின்னு. நமக்குள்ள பிரச்சனை நமக்குள்ள பேசி முடிக்கணும். அம்மாட்டல இது கொண்டு போற பாத்துட்டு இப்படிதான். எங்களுக்குலாம் அப்படி யாரும் இல்லப்பா சொல்றதுக்கு. இங்க ஒருத்தனுக்கு நான் பார்த்தா எரியுதான் அப்படியே. கௌசி உன்கிட்ட தான் சொன்னேன் போனை கட் பண்ண கௌசி. இப்பதான் மெச்சூரிட்டியே இல்லாத மாதிரி நடந்துக்கிறான். மெச்சூரிட்டி இல்லாத மாதிரி நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது அப்ப நான் பண்ண கூடாதா? என்ன பண்ணாங்க? உட்காரி கூட தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன் நானு. ஹலோ பாத்துக்கோ, நீ சப்போர்ட் பண்ணி பேசினா உன்னையவே எப்படி பண்றாங்க? நான் ஏதாவது தப்பா சொன்னேனா? இப்ப நான் ஏதாவது தப்பா சொன்னேன் சொல்லு. கம்பேர் பண்றதுன்னா என்ன? எக்ஸாம்பிள் தான் சொல்லுவாங்க. நம்ம கம்பேரிசன் வேற. அவளை மாதிரி இரு அப்படின்னு சொன்னதான் கம்பேர். அவளே பெட்டர் அப்படின்னு சொன்னா கம்பேரிசன். இந்த மாதிரி இருன்றது எடுத்துக்காட்டு. கரெக்டா இல்லையா? அதான் எக்ஸாம்பிளேஷன் வேற, கம்பேர் வேற. எனக்கு பிடிக்காது. கம்பேர் வேற, எக்ஸ்பிளனேஷன் வேற. கம்பேர் தான் பண்ணுவீங்க. சரி நீ எப்படியோ நினைச்சுக்கோ. இப்போ வந்து இங்க நடக்கிறத அவங்க அம்மாட்ட அவ சொல்லணும். அவங்க வந்து எங்க கேவலமா நினைக்கணும். அதுதான் இப்ப நடக்குது, வேற ஒண்ணும் இல்ல. நினைக்கட்டும். சிம்பத்தி கிரியேட் பண்ணாத, சீன் கிரியேட் பண்ணாத. உன்கிட்ட சிம்பத்தி கேட்ட ஒண்ணும் மணியாட்ட போறது இல்ல. மூடு. மூடு நீ மூடு. நீ மூடு. ஆமா நான் இது மூடு. எனக்கு ஈக்குவலா நீ பேசுற பத்தியா? அங்கதான் நிக்கிற. ஏன்? உன் வயசுக்கு யார் கூட நீ பேசுற? ஆமா ப்ரோ, யா வயசுல என்ன கேவலமா நீ சொல்லிட்டு இருக்க. ஏன்னா உட்கார்ந்து எல்லாம் சீப்பா பேசி நீ பேசுற, நான் உட்கார்ந்து கேட்கணுமா? கேளு. நீ ஏன் பாக்காத முறைக்காதம்ப அந்த பொண்ணு கூட என்ன கம்பேர் பண்ணி அவன் பேசுற? வந்து கிளிப் போட்டு விளையாடிட்டு இருக்க அண்ணன் கிட்ட நீ என்னத்துக்கு பாப்ப? அப்படியே இப்படி கடுகடுன்னு பாக்குறிய. என்ன உனக்கு எரியுது? எனக்கு புரியலையே. எரிச்சாவே முட்டிக்கு சாவல. சத்தியமா நீ பிரஷர் ஏத்துற வர ஆத்துக்கு பாத்துக்கோ, மண்டை உடையாம இருந்தா நான் வேற குஷி, நான் தங்கச்சாதான் வர சொன்னேன். இந்த போல வந்து நாங்க நல்லா தான் பாத்துக்கிட்டோம், எங்களால முடிஞ்சது. புரியுதா? அங்க உன்னை பார்த்த போல அவனை பார்க்காத, அவன் உன்னைய பார்த்த கூட அலறான். தூக்கு வாங்கி லியோவை. கட்ட பொம்மனுக்கு கட்டம் சரியில்லை. ஆமா ஆமா பட் குஷி இருந்துட்டு ஒழுங்கா தயவு செஞ்சு என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு. காலையில கிளம்பலாம். குஷி நீங்களா கிளம்ப முடியாது கௌசி. நீங்க இருந்துட்டு வாங்க, இவங்க கிட்ட பேசுவாங்க, எனக்கு உட்காரணும்னு அவசியம் இல்லை. இல்லக்கா குஷி, அவளுக்காண்டி அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்காளு. கேட்டுக்கோ. என் ஃப்ரெண்ட்ஸ் தானே, இந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது நீங்க அமைதியா பார்த்துட்டு தான் இருப்பீங்களா? யார் சைடு பேசிட்டு இருக்கேன் சொல்லு. யார் சைடு பேசுறல்ல, அவ கூட்டிட்டு போன்றா, நீயும் உனக்காக தானே நாங்க வந்தோம், ஒருத்தருக்கு வந்து போன்னு சொல்ற அளவுக்கு இருப்பியா அப்படின்னு கேட்டா, யாருக்காக சொல்றேன்? உன் சைடு தான் நான் சொல்றேன். அப்ப நட போல உன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இந்த மாதிரி சொல்றாங்கன்னா இப்படிதான் உட்கார்ந்து இருப்பியா? காலைல கிளம்பலாம், மனசு இல்லையாடி? இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம் நைட் ஃபுல்லா. இருந்துட்டு வாங்க. அவனுக்கு தான் அந்த பொண்ணு தங்கச்சி ஆயிடுச்சுல்ல, அந்த பொண்ணு ஆயிடுச்சு. அதுதான் தங்கச்சி மூடு. நீ மூடு. அவன் எதுக்கு என்ன பேசுற? அவன் என்ன சொல்லக்கூடாது, புரியுதா? அவன் என்ன பத்தி எடுக்க கூடாது. மூடாம இங்க என்ன இது பண்ணிட்டு ஆடிட்டு இருக்காங்க. நிப்பாட்ல நிப்பாட். எரிச்சலா ஒரு வாய்ஸ் கேட்டது. ஓ மூஞ்ச பார்த்தாலே எனக்கு அப்படியே பாக்காதங்கற, திரும்பி உட்கார்ந்துக்க. நீ பாக்காத. போதோ காட்டிட்டு திரும்பி உட்காரு போ. நீ போய் கிளம்பல. சரி ஒரு சில பேருக்கு எவ்வளவு சொன்னாலும் இதே ஆவாதாட்டு இருக்கு. என்ன பண்றது? வாய் மூடிக்கோ. வேற அமைதியா இருந்துருட்ட, அமைதியா இருந்துரு. சச்ச குஷி நட போலாம். அந்த பிள்ளைக்கு முடியலையா? சரி அப்ப நான் போறேன். கிளம்புன்றேன். கிளம்பு. கௌசி காலையில கிளம்பலாம் கௌசி. சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிட்டு இருக்க நீ. கிளம்பு கிளம்பு. துணிமணிலாம் அள்ளி வை, ஒண்ணு இருக்க கூடாது இங்க உன் பொருள். சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிட்டு இருக்காத கௌசி. சின்ன பிள்ளை மாதிரியே நான் அவன் சொல்றான், நீங்க உட்கார்ந்துட்டே இருக்கீங்க. நீ காலையில போல என்னால முடியலன்னு சொல்றோம். நைட் ஃபுல்லா அங்க அதுக்கு நீ நம்ம போற வரைக்கும் என்ன வேணா பேசுவா, நான் பாத்துட்டு உட்கார்ந்து இருக்கணுமா? என்ன ஒருத்தர் பேசினா பரவாயில்ல, நீ பேசுற, இவன் பேசுறான், அக்கா பேசுது. சரி என்ன பேசுனாங்க சொல்லு. ஸ்டார்ட் பண்ணி விட்டு நல்ல பிள்ளை மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. என்ன ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க? நீ தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச. நான் உன்கிட்ட பேசவே இல்ல. நான் குஷி கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். பேசாத. நான் உன்கிட்ட பேசினாலே நீ இப்பதான் பேசுறேன்னு நினைக்கிறதால நான் உன்கிட்ட பேசுறேன். தெரியுதா குஷி? ஒரு மரியாதை கிடையாது. ஒரு மரியாதை இல்ல. நான் பேசுறத காது கொடுத்து கேட்கறதும் இல்ல. விளையாட்டா நீ வா போ அக்கான்னு பேசுறது ஓகே. இப்ப சண்டையில பேசுறோம் அப்படின்னா, 4 பேர் முன்னாடி பேசுறோம் அப்படின்னா மரியாதை கொடுத்து பேசுவோம், பேச மாட்டேன். இப்ப நீங்களாம் வந்திருக்கிறீங்க, எல்லாரும் ஈக்குவலா தானே நானும் பாக்குறேன்.
அண்ணா அன்னைக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். குடுக்கணுமா கொடுக்க கூடாது. அவன் வந்து அண்ணன் தங்கச்சி நீங்க அடிச்சுக்கோங்க. நான் வந்து இன்னொரு வீட்ல இருந்து வந்திருக்கேன். என் முன்னாடி என் புருஷனுக்கு மரியாதை கொடுத்து நான் நினைக்கிறேன். மரியாதை கொடுக்க சொல்லி தான் நான் கொடுத்திருப்பேன். இப்போ யாருக்கும் கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. சரியா? அப்ப சொன்னாலாம் கொடுத்துப்பாங்களா? ஆமா. சொல்லணும். இவளுக்கு தான் மெச்சூரிட்டி இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சொல்லணும். எல்லா விஷயத்தையும் சொன்னாதான் செய்வாங்க மேடம். அப்படிதான். குழந்தை அப்படிதான். மெச்சூரிட்டி எல்லாம் கிடையாது. இன்னும் மெச்சூரிட்டி வரல. அடிச்சு போடுவேன். அடி. அடி. வாய் பேசி. தைரியம் இருந்தா அடி. ஒரு அடி நீ அடி. அப்புறம் இருக்கு. சொல்லிட்டேன். ஏய் அவன் தொடாத. ஏய் நீ மூடிட்டு உட்காரு. நீ சொல்லாத. நீ ஏன் கத்துற? தொடாத கூடாதுன்னு. எங்களெல்லாம் வந்து பாஸ்தா கட்டி ஏமாத்துற மாதிரி அவனே காட்டலான்ட்டு ஏமாத்துறாங்க. ஓ இந்த மாதிரி நடிக்க முடியாது. ஒண்ணே மாதிரி தான். ஐயோ ஜெயலலிதா மாதிரி தோத்துவாங்க இவட்டலாம். கட்டிட்டு உட்காரு. நீங்க வந்தோட இவ்வளவு வாய் பேசுது. கையில காசு இல்லையா அந்த கையில. பணமா இருக்கான். என்ன? பணமா இருக்கான். கவிதை குசிக்கிட்ட. உன்கிட்ட நான் பேசல. நீ மூடிட்டு உட்காரு. சில்லற இல்லையா? ஜிபேல இருக்க மாதிரி அந்த தங்கச்சிக்கிட்ட. நீங்க நல்லா ஆச்சவங்க என் தங்கச்சி. அழகா அடக்கமா. சரி. சில பேர் தான் இருக்காங்க. கொஞ்சம் கூட ஒஸ்ட். சரி. இவ்வளவு பேசுறமே என்னடி நான் எந்த அசையுமே இல்ல. சச்ச. உச்சமே இல்ல. வந்தாங்க சேச்ச அப்படிதான் இருக்கும். நீ ஓவரா பண்ற குசி எனக்கு ஒண்ணு பிடிக்கலன்னா அந்த அப்படியே சப்போர்ட். நான் உன்னை எதுக்கு வர சொன்னா நீ எதுக்கு வந்து உட்கார்ந்திருக்க? எல்லாத்துக்கும் நீ சப்போர்ட் பண்ணுவ. ஆளு மண்டையும் பாரு. அங்க இருந்து வந்து இங்க உட்கார்ந்துட்டு அந்த அப்படியே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. எதுக்கு ஜெயஸ்ரீ வாயை மூடிட்டு உட்கார்ந்திருக்க நீ? ஏய் ஜெயஸ்ரீ மண்டைய உடைச்சிடுவேன். ஏய் கவசி வெளில வா மொத. உன் ஃப்ரெண்டுங்க எல்லாம் ஓவரா பேசிட்டு. உன் ஃப்ரெண்டுங்க என்ன ஓவரா பேசிட்டு இருக்காங்க? வெளில வா. உன் ஃப்ரெண்டுங்க என்ன ஓவரா பேசிட்டு இருக்காங்க? ஏய் உன் ஃப்ரெண்டுங்க என்னத்துக்கு இங்க உனக்கு சப்போர்ட் பண்ணி என் வீட்ல உட்கார்ந்திருக்கீங்க? ஏய் ரூம்ல இருந்து கத்த வேணாம்னு சொல்லி கீழ கேக்க ஹவுஸ்னர் வருவாங்க. அன்னைக்கு அப்படிதான் பேசிட்டு இருக்கும்போது ஹவுஸ்னர் வந்துட்டாங்க. என்ன கத்தக்கு என்ன சவுண்ட் கேக்குது உங்களுக்கு நைட்டு? இவ கத்திட்டு கிடக்கா. சப்போர்ட் பண்ண கூடாது. டைல்ஸ் அசிங்கப்படுத்தாத கோசி. குஷி நீ சரியில்லை குஷி. உன்னை வர வச்சதே என் தப்பு குஷி. நீ எதுக்கு அவங்கள பேசுற? நீ வந்து நல்லா உன் ஃப்ரெண்டுக்கு தான் சிங்சாங் போட்டு அப்படிதான் பேசுவாங்க. அப்படிதான் பேசுவாங்க. குஷி உனக்கு மரியாதை இல்ல அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ அவகிட்ட பேசினா உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பேச கூடாது. ஏய் வாடி. என்ன நீ என்ன பீரியட் வந்து அப்படி பேசிட்டு இருக்க? என்னடி அவங்க மட்டும் பேசிட்டு இருக்காங்க. ஏய் பண்ணிட்டு இருக்க. உனக்கு நான் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அவளுக்கு. நீ எதுக்கு பேசுற அவங்கள? நான் பேசுவேன் அது என் ஃப்ரெண்ட்ஸ். என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ்? சரி என் ஃப்ரெண்ட்ஸ். என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ்? குஷி என்னோட பேசுவியா? வீட்ல இருந்து என்னோட பேசுவியா? என்கிட்ட பேச அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்ட்டலாம் இருங்க இருங்க அவளுக்கு என்ன வயசு ஆகுது? அவள்ட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க சண்டை போட்டு. வாய் முட்டுருக்க. இப்போ என்னமோ பேசுனா அப்படியே சப்போர்ட் பண்ணா அவ அப்படிலாம் இல்ல அப்படின்னு வாய் முட்டு உட்கார்ந்திருக்க. பாரு நீ அவங்க இவங்க யார்கிட்டயுமே நீ பேச கூடாது. உனக்கு ரைட்ஸே கிடையாது நீ ஃபர்ஸ்ட். சொல்ல கூடாது. நான் தான் சொல்லுவேன் என் ஃப்ரெண்ட்ஸ். நீ வான்னு சொன்னனால ஒண்ணுமே இல்ல. இவ வான்னு சொன்னனால தான் நான் கேளு. உனக்கு எனக்கு ஒண்ணுமே என்ன இல்ல. சொன்னாங்க? உன்னை வர வச்சது தப்புன்றாங்க. கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறியா கோசி? நான் உன்னை எதுக்கு வர வச்சு நீ வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு பேசுறீங்க எனக்கு ஃபர்ஸ்ட்? புரியவே இல்லையே. அடிச்சு போடுவான். அடடா பாப்போம். அண்ணா அண்ணா மைக்கெல்லாம் இருக்காதா? நான் என்ன ரீசன் சொல்லி வர சொன்னேன்? அது பேசல. அப்படியே அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப எங்களுக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லனா? உன் வீட்ல உட்கார்ந்து என்ன வேணா பேசுவியா? இந்த வீடியோல பேசிட்டு இருக்க கூடாது சொல்லிட்டேன். நீ மூடு. ஏய் நிப்பாட்டு. எல்லாம் சும்மா வீடியோல பாக்குறதுக்கு தான். ஆமா ஆமா. அப்படியே வீடியோல மட்டும் தங்கச்சி மங்கச்சின்னு ஏமா பேசுறா. ஆமாமா நடிக்கிறது தெரியுதுல்ல. அப்படியே இருக்க. ஏய் அதிகமா வீடியோல அப்படியே இருக்க. வா நீ சொல்லலாம். நீ போதப்பா. நீ சேராத அது கூட. எங்களோட வந்த பொண்ணு நீ இருன்னு சொல்ல கூடாது. சரியா? இவங்க இஷ்டத்துக்கு கூப்பிடுவாங்கம்மா. இவங்க சொன்னனே கிளம்பணுமாமா. எல்லாம் எங்களுக்கு டயர்டா இருக்கு. ஏமா உங்க விருப்பம். நீங்க வந்து இருங்க இல்ல கிளம்புங்க. அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. ஆனா தயவு செய்து இவளை மட்டும் இங்க இருக்க விடாதீங்க. கர்மான்னு ஒண்ணு இருக்கு கௌசி. கண்டிப்பா ஆமா ஆமா. நம்ம பேச தேவையில்லை. இவள மட்டும் ஆமா, கர்மா நல்லா இருந்துச்சா? அப்படியே ஆமா. ரெண்டு பேர் குளுகுளுன்னு இதனால இருந்துச்சா? சரி போய் தொலையுது சகிச்சுட்டு எல்லாத்தையும். குஷி இந்த பாரு சத்தியமா அவங்ககிட்ட பேசவே இல்ல. நான் உங்ககிட்ட பேசவே இல்ல. என்ன பண்ணுவேன்னா கோயம்புத்தூரோட இருக்கணும். இங்க இந்த வந்தெல்லாம் பாரா இப்ப வரைக்கும் உன்னை அண்ணான்னு தான் நினைக்கிறேன். அதனாலதான் மரியாதை. என்ன இது என்ன பாம்பு சொல்லுவாங்களே அமைதியா டைம் பாம்புல அங்க வெடிக்குது. சைலண்ட் பின்னாடி இருந்து ஆமா நான் அப்படின்ட்டு இன்சாக் போட்டுட்டு இருக்கேன் அவன் ஃப்ரெண்டுக்கு. அப்படிதான் போடும். ஆமா அவ ஃப்ரெண்ட் அவளுக்கு போடணும். வேற யாரு போடுவா? அந்த மாதிரி தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு போடும். ஏய் நீ மூடு. மூடல முதல்ல கிளம்பு நீ முதல்ல. ஏய் பேன் சரி. அடிச்சு புடிச்சு பல்ல எதுக்கு பல்ல போடுற?
அத்தனை பயம் இருக்குல்ல அப்புறம் எதுக்கு வாயினா தேவையில்லாம பிள்ளை மேல கை வச்சிட்டு இருக்காதீங்க. எப்படி அவ அடிக்க வரும் அதை கேட்க மாட்டேன். உன் ஃப்ரெண்ட் அடிக்க கை வாங்கிட்டு தானே இருக்காரு. கையை உங்க தானே செஞ்சு அடிக்கல. கை எப்படி உங்க அண்ணனை நீ ஓங்குவியா, உங்க அக்காவை நீ ஓங்குவியா? ஏன்னா உங்களோட இது எப்படிப்பா, உங்களோட மைண்ட் செட் அப்படி. ஐயோ இது நீங்க வாங்கவே மாட்டீங்க அக்கா. புருஷ பொண்டாட்டி அடிச்சுக்கிறதுக்கோ நீ அடிக்கிறதுக்கோ வித்தியாசம் இருக்கு. என்ன இப்படின்னா புரியல. அதுதான் இதுக்குதான் ஜெயஸ்ரீ சொல்றது. நேத்து வந்தவங்கள நம்ப கூடாதுன்னு. ஆமா 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 இவங்க பார்த்து அவங்க உங்களை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அமைதியா இருக்கா கூட்டிட்டு வந்தீங்க. இப்படியாமா? ஆமாண்டா பத்தியா நான் கூட்டிட்டு போறேன். சாமி அவங்களால சேரக்குள்ள லம்பாடி கும்பளைங்க சண்டைக்கு எப்படி மல்லி தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. லம்பாடி இங்க பாரு. அப்புறம் நிஜமாலே லம்பாடி பொம்பளை மாறுவேன் நானு. நீ முடிஞ்ச மாறு, நீ மாறு. இல்ல தள்ள இரு, அமைதியா மாறு. லம்பாடி பொம்பளையா மாறு. மொண்டாட்டியோட லம்பாடி ஆயிடுவாங்களா? என்ன பத்தி பேசக்கூடாது கௌசினி. என்ன பத்தி குஷி சொல்லு. என்ன லம்பாடின்னு சொல்றதுக்கு பேசக்கூடாது. என்ன லம்பாடின்னு சொல்றதுக்கு நீ யாரு? வீட்டுல உட்கார்ந்துட்டு என்ன பேசினா அப்படிதான் பேசுவேன். ஆஹா சரி. இத்தனை வார்த்தை வாங்கிட்டு உங்ககிட்ட உட்கார்ந்து எங்களுக்கு என்ன அவசியம்? இவங்களுக்கு மனசாட்சி. ஆமாப்பா எங்களுக்கு மனசாட்சி இல்ல. ஒரு பொம்பளை பிள்ளைங்கள அங்க இருந்து வர வச்சு அது 3 பேரை தனியா அங்க இருந்து வர வச்சு நீங்க பேசாதீங்கன்னா என்ன அர்த்தம் கௌசி? சென்னைக்கு போறேன் சொல்லி கிளம்பி வா. உனக்கு இருக்கு பாரு. தேவலமா இங்க இருந்து பேர்ட் வேர்ட்ஸ் எல்லாம் பேச கூடாது. சரியா? பொம்பளை புள்ளனா இவங்க வாயில அப்படியே திருவார்த்தையா தேவலால பேச கூடாது. வாயில இங்க பத்தி அடியோ சைலண்டா கூப்பிட்டு டைமுக்கு ஏத்த மாதிரி சப்போர்ட் பண்றாங்க. கையில என்ன இருக்குன்னு பாரு. வேற ஒண்ணும் இல்ல. அடிச்சிட்டு இந்த வீட்டை எப்படி உங்களை தாண்டி போக முடியாதா? வாசல் அப்படியா? அவனாடி அப்படியா? அவன் அடிச்சு நீ முதல்ல இந்த வாசல் அப்படியா? அப்படியா? அவனாடி அப்படியா? உனக்கு தைரியம் இருந்தா அவனடி. ஐயோ நாங்களாச்சும் கையதான் உங்கறோம். நீங்க பேச்சாலே அடிக்கிறீங்க. கூப்பிட்டு வர வச்சு எப்படி அசிங்கப்படுத்தணும்? நீங்க பாரு. நான் வந்து உங்களை கூப்பிட்டதுக்கு வந்து கார் வந்து உட்கார்ந்து உங்ககிட்ட பஞ்சாயத்து வைக்கணும்னு கிடையாதுமா. புரியுதா? நீங்க வருவீங்க கூட்டின்னு போவீங்கன்னு தான் நான் சொன்னேன். நான் உங்ககிட்ட கூட எதுக்கு சொன்னேன்னா என்னால எடுத்து சொல்ல முடியாது. இப்படி பேசுறவங்க கிட்ட எல்லாம் நான் பேசுவேன். நீங்க இப்படி பேசுவீங்க தெரிஞ்சுதான் நாங்க வந்திருக்கவே மாட்டோம். எப்படியோ கிளம்பி வாடி நாங்க சொல்லிருப்போம். அவளுக்கு என்ன எப்படிமா அவங்க மட்டும் இப்ப பண்ணால கொஞ்ச நேரத்துல போன் பண்ண நமக்குள்ள பேசின்னு இருக்கிறோம். இதுக்கு மேல செட் ஆகுது. நீ மூடிட்டு உட்கார. உடனே நான் பேசணும். நான் உள்ள போய் துணியை மாத்தினேன். இங்க பாரு வாவான்னு இருந்தேன்வையா உனக்கு அவ்வளவுதான். என்கிட்ட சண்டை போடக்கூடாது. அப்படிதான் போடுவா. என்ன பேசினா போடுவா. உனக்கு சப்போர்ட்டா அவன் கொண்டாட்டி வரால. அப்படிதான் எல்லாம். எப்படி ஏன்டா சிரிப்பு கலப்புறாங்க வேற. ஒரு அண்ணன் எப்படி பேசுறாங்க பாரு. நீதான் அண்ணன் அந்தனும் உன் தங்கச்சி. நான் எதுக்கு? நீ எனக்கு அண்ணனே கிடையாது. இடையில மட்டும் தலையாட்டுது இப்படி ஆட்டுது இல்ல இப்படி ஆட்டுது ஊரு மாதிரி உட்கார்ந்து யாரு அந்த பிள்ளை பத்தில பேசுறதுக்கு யாருக்கும் இங்க ரைட்ஸ் கிடையாது. கூட்டிட்டு வந்தது நாங்க. வேணா நீயா இருக்கலாம். புரியுதா? இங்க அந்த பிள்ளை ஒழுக்கமா இருக்குனா எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஒழுக்கமா அவங்க வீட்டுக்கு எப்படிதான் பார்த்த உடனே பிடிச்சிரும்பா எல்லாருக்கும். ஏய் பாத் தப்பாலாம் பேச கூடாது. சரியா? நான் தப்பா பேசல. நீங்க பேசுறது பக்கத்துல பேசல. சரியா? ஆமா தப்பா பேசல. பேசுற ப்ரொனன்சியேஷனே தெரியல. தப்பா பேசுற ரைட்டா பேசுறியானே. ஏய் நீ எதுக்கு உட்கார்ந்து இருக்க? எந்திரி. கிளம்பாம என்ன? எந்திரி. இன்னைக்கு உட்கார்ந்து இருப்பியா? எதுக்கு என்ன கிளம்பலாம்னு யோசிக்கிறியாமா? முடியாது. அவங்க திமிருக்கு அவங்க பண்றாங்கன்னா என் திமிருக்கு நான் பண்ணுவேன். ஏன் கிளம்பணும்? அங்க இருந்து அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி 20 நீ வாண வரதுக்கு போன வரது நீங்க பாரு. அவளை இங்க தான் இருப்பாளு. கூட்டிட்டு போதா வந்தா ஏமோ எங்களுக்கா வந்த மாதிரி பண்ற. நீங்க எங்க மேல பாசறன வந்து நீ சொல்லு. எங்க மேல பாசறன வந்து நான் வர சொன்னேன். அத நான் தான் வர சொன்னேன். அப்படியே வீடியோ எல்லாம் வாங்கடி தங்கம் நீங்க. நான் எங்க அம்மா கிட்ட சொல்லலையே. 3 நாள் இருந்துட்டு போகட்டும் அப்படின்றாங்க. இங்க வந்தாதானே தெரியும். இங்க வந்தாதான் தெரியும். ஒரு வாட்டோட எனக்கு சப்போர்ட் பண்ணல. அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணல. என் ஃப்ரெண்ட் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா. இதுக்கு யாரு இல்ல இருக்கணும். உனக்கு சப்போர்ட் பண்றாங்க. போன கூட்டிட்டு போணும். உன்னை எதுக்கு உன் மேல பாசம் வச்சு கூட்டிட்டு போறதுக்கு வர வச்சு. அதுக்கு ஒரு வாட்டோ கூட சப்போர்ட் பண்ணா என்ன போறோம்? வீட்ல இப்ப அவங்க எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு பரவாயில்லை. நட. எந்து சொல்லுவா. உள்ள போய்க்கங்கடா. மாத்தி பாடி வரேன். ஆளுகளை மண்டைக்கு பாரு. அதான் கர்மாயிஸ் பூமராங்க இடிச்சுக்கிட்டியா? இடிச்சுக்க. இன்னும் நிறைய நடக்கும். என்னை எதிர்த்து பேசினா அப்படி நடக்கும். நிறைய நடக்கும். நீங்க பேர ஏங்கிறது ஊங்கிறது வரியா இல்லையா? அந்த பிள்ளை எப்படியே போய் விடுவா. மாத்திட்டு வாடி வரேன். நீ வரியா இல்லையா? வரதானே எங்க கூட தானே வந்த.
வேற வழி இல்ல. வா எப்பா நீ போயிட்டு வா அண்ணன் தனியா கூப்பிடுறேன். ஏன்னா அவங்க கூட போறோம். உன்னையும் ஒரு 10 நாள் அவ எப்படி வர போறா சொல்லு. எப்படி வருவா? இன்னைக்கு எங்களை ட்ரீட் பண்ற மாதிரி தான் நாளைக்கு உங்களை ட்ரீட் பண்ண போறாங்க. அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க நீ நோட் பண்ணிக்கணும். சரியா? ஒரு சைடு மட்டும் பார்க்க கூடாது. அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க நான் எப்படி அதனால பேசுறேங்கறத நல்லா நோட் பண்ணிக்கோ. நீ பேசாத ஸ்ரீயா அது பேர் என்னடி? ஸ்ரீதான். ஸ்ரீ. நீ அத சொல்ல. ஆமா நான் என்ன 20 வருஷம் பழக்கமா பழகிட்டு இருக்கேன். இப்ப 1 மாசம் தான் பேசுறேன். பாத்து நாள வரையில பிடிக்கும்ங்க தங்கச்சியா. தங்கச்சியா தான பிடிக்குது. தப்பாவும் பிடிக்கலையே. தங்கச்சியா தான் நான் தப்பா சொல்லவே இல்ல. நீ இதுக்கு வரல. நான் பரவாயில்லை நீ வந்தாலே இது இருச்சலா வந்து. ஏய் சீ மூடு. நீ மூடு. சீ நீ மூடு. அல்லல போச்சு. ஏய் அவளோட பழச்சிட்டு இருக்க. உன் பொண்டாட்டிக்கு அப்படியே 10 எலும்பு இருக்கு. சரியா? நீ பொண்டாட்டி சுத்த எதுக்கு நக்கற? நீ என்ன புண்டிக்கு யார் சுத்த நக்கற? எதுக்கு நக்கிட்டே இருக்க? எனக்கு புரியவே இல்லையே. நீ எதுக்கு என்ன இழுக்கற? என் வாயில இருந்து வார்த்தை வரணும்னு பேசக்கூடாது கௌசி. நான் பேசினா எப்படி பேசுவேன்னு தெரியும். இவன் ஏன் சொல்றான்? ஒன்ன சொன்னா ஒன்னோட வச்சுக்கோ. எதுக்கு பொண்டாட்டி மயிலாட்டி என்னையா இழுப்ப? உங்க புருஷன சொன்னா நீங்க சண்டைக்கு வரீங்கல்ல. நான் பேசுனேனா? நான் பேசுறேன். மரியாதை கொடுன்னு தான் சொல்லிருக்கேன். ஏய் அடிச்சுட்டே இருக்காதீங்கனா. அடி. டேய் இப்போ எப்படி கழுத்து? கிளம்பு. என்ன பண்ணாரு? கிளம்பு. நீங்க வானா வாமீங்க போனா போவீங்க இப்படி தான் கூப்பிட்டு சாஸ்தி படுத்துவீங்களா? கிளம்பு செட் ஆகாது. நீ கிளம்பு. என்னடி பண்ணாரு இப்போ? கிளம்பு. கதவை அடைச்சுக்காத தயவு செஞ்சு. ஏய் சீ மூடு. கிளம்புன்னு எதுக்கு கதவை அடைச்சுக்கிற? சும்மா பொண்டாட்டி நீங்க. அவனா பொண்டாட்டி சுத்தியே நக்கறது. எதுக்குல கதவை? என்ன இழுக்கலனா தூக்கமே வராது. சிலுக்கு சுமிதா தங்கச்சி நினைப்பு. கதவை எதுக்கு அடைச்சுக்கிற? ஏய் மூடு கால் சரி. அவ உள்ள போய் சீக்கிரம் வேற. அவ்வளவுதான் உங்க மரியாதை. இதுக்கப்புறம் நீ ஆச்சு உன் ஃப்ரெண்ட் ஆச்சு நீங்க அடுத்த செகண்டே நீங்க கிளம்புறீங்க. இல்லன்னு வச்சுக்கோயேன். கௌசி என்ன கௌசி நடந்துட்டு இருக்கு? தேவையில்லாத வேலை. ஏய் கௌசி வந்து அடிச்சு தேவையில்லாத வேலை கௌசி. என்ன வேலை? கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. அவளை பேசி கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. பேசுறது பாத்துட்டு கை கௌசி கையில இருக்கிற வேலை வச்சுக்காதீங்க. கையில இருக்கிற வேலை வச்சுக்காதீங்க. வயசுல மூத்தவங்கன்னு பாக்குற கை வைக்காதீங்க. நீங்க அவளை அடிச்சு பேசுறீங்க. என்ன பண்ணுவ சொல்லு. அண்ணா நீ அந்த கையை எடுத்துறேன்னு அவனுக்கு அவளதான் சொல்லிட்டேன். அவளதான் மரியாதை பேசிட்டு இருக்கேன். நான் அவள்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். எப்படி இப்ப வரா? கூப்பிட்டு நீ நான் அசிங்கமா அவளோட பேசிட்டு இருக்கோம். என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு நீ அழுகுற தேவையில்லாம? நான் கையில அவளை பேசி முன்னாடி பாத்துட்டு இருக்க நீ. நான் என்ன சொல்றேன் நீ என்ன கேட்டுட்டு இருக்க வேட்ட? ஏய் கையை எடுடா. இருக்க உட்கார்ந்து. இதெல்லாம் தேவைதான் கௌசி. சத்தியமா அங்க இருந்து நாங்க வந்ததுக்கு அவங்க இஷ்டத்துக்கு பேசுறாங்க. கை வைப்பாங்க. அடிச்சு புடிச்சு போடுவாங்க. கைய உங்கற வேலை வச்சுக்காதீங்கண்ணா. கை மோங்கிட்டு இருப்பாங்க. ஏய் உனக்கு செருப்பு பிஞ்சிரும் பாத்துக்கோ. ஏய் கை வைக்காதடா. செருப்பு பிஞ்சிருவான். எனக்கு புரியல. ஏய் நீ கை எடு. நட போலாம் நட. போதும்பா ரொம்ப ட்ரிகர் உன்னால ஆயிடுச்சு. முடிஞ்ச செருப்பு எடுத்தாடி. வாங்க நம்ம அடிச்சுக்கலாம் வாங்க. மென்டல் ஃபைரானே பண்றீங்க ஆனா சத்தியமா கையை வைக்காத கையை வைக்காதன்னு சொன்னேன். ஆமா உனக்கு இழுக்கிறதுக்கு ஈஸியா இருக்குமா? எரிச்சல் ஆயிடுவேன். நீ கையை விடுன்னுட்ட. சத்தியமா சும்மாடியே. ஏய் this is prank. அங்க பாரு கேமரா அங்க இருக்கு. நம்ம ஸ்ட்ரீட் அங்க பாரு நீ. கேமரா பாரு அங்க பாரு. எப்படி? போடா சைடு போடா. அழுக மட்டும் வரல. இல்லையே அத வச்சிட்டீங்க. நல்லா இஷ்டமா? வெற்றிகரமா அழ வச்சிட்டோம்ல. Excuse me. இது கொஞ்சம் Excuse me. Please if you don't mind. ரிவ்யூ சொல்லுங்க. ப்ளீஸ். அவங்க அம்மாட்ட போட்டு கொடுத்தா பத்தியா சைக்கிள் கேப்ல. உங்க அம்மாட்ட மரியாதை ஃபோன் பண்ணி சொல்லிரியா? சொல்ல மாட்டேன் நான். சொல்ல மாட்டேன். கோயம்புத்தூர் பக்கமே வர மாட்டா அப்போ. வராதீங்க. உங்க வீட்டு பக்கமே வர மாட்டேன். பிராங்க் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது. பிராங்க் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது. அவ அதுக்கு மேல புடிச்சு வச்ச புள்ளியா மாதிரி. ஓ அதனால தான் நீ உட்கார்ந்து இருக்க. திமிரு பேச்சு பேசிட்டு இருக்க. மன்னித்துடு. ஃபேன் ஸ்பீட்ல வைங்க குசிக்கு வேர்க்குறா. எடுத்துட்டு ஓடிடுறா. பச்சை பச்சையா பேசுவேன். பேசு அது. I don't know. இவ்வளவு நேரம் என்ன தமிழா பேசிக்கிட்டு இருந்துச்சு. நிஜமாவே ட்ரிகர் ஆயிட்டியா? நிஜமாவே ட்ரிகர் ஆனியா? இது உள்ளுக்குள்ள எரியுது கௌசிக்கு. உள்ளுக்குள்ள முனியாண்டி விலாஸ் கத்து பரோட்டா. இது தானே நானும் குசி தான். ஆமா.
நான் வேற ஏதாவது ஐடியா பண்ணிருக்கேன். கௌசி வேணாம் கௌசி நான் அடிக்கிறது பாவம் இல்ல. எப்படி நான் வேற பேண்ட் எல்லாம் வேற மாத்திட்டு கிளம்புறதுக்கு எங்க சீ ஏன்டா இப்படி இருக்க குளிக்காம தானே கிளம்புவ அப்ப கூட குளிக்க மாட்டேன். குளிட்டா கிளம்புன்றானே குளிச்சிட்டு போனா நீ குளிச்சிட்டு கிளம்புற அப்படிமா. இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பிராங்க் பண்ணாதடா, எரிச்சலாயிரும் நானே. சரி வேற சரி வேற என்ன பிராங்க் பண்ணு? இன்னும் வேற ஏதாவது சொல்லு. என்ன சொன்ன? அந்த பொண்ணு வந்தாங்கச்சியா? ஐயோ ஆரம்பிச்சா. அந்த பொண்ணு வந்தாங்கச்சி. இல்ல தங்கச்சி நீதான். தங்கச்சினா யார மாதிரி இருக்கணும்? உன்னை மாதிரி இருக்கணும். உன்னை மாதிரி ராட்சசியா இருக்கணும். மரியாதை சண்டைக்காரியா இருக்கணும். அந்த பொண்ணு வந்தாங்கச்சி. அதுவும் தங்கச்சி தான், நீயும் தங்கச்சி தான். அப்படி சொல்லாத. சரி நீதான். ஏமா தங்கச்சி நீதான். நான் தான். சரியா? தங்கச்சி. சரி எப்படி இருந்துச்சு? கொழுப்பு. எப்படி இருந்துச்சு நிஜமாவே? சீரியஸா அப்படிலாம் இல்ல காய்ஸ். நீங்க தயவு செஞ்சு இந்த இதுல பேசுனது எல்லாமே யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இது ஃபுல்லாவே ஒரு கண்டென்ட் தான். ஐ மீன் பிளான் பண்ணி தான் பேசணும். அப்படிலாம் இல்லை. எங்கள் லைஃப்லேயே இந்த ஒரு 1 month தான் நாங்கள் செம்ம ஜாலியாக இருந்தோம். சீரியஸாக டைம் போனதே தெரியல. இந்த மந்த்து இன்னைக்கு வந்து இவங்க சொல்லி தான் எங்களுக்கே ஞாபகம் கிளம்பலாம் கௌசி. முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது. அது எப்போ சொல்லலாம்? நினைச்சா அப்படியே வெறியாகுதுடா. சும்மா இருடா கரெக்டா உட்காந்துக்கிறேன். சும்மா சொன்னேன். சீரியஸாக நான் என்ன சொன்னேன்? காலையில் கூட நான் என்ன சொன்னேன்? கிளம்புறியான்னு கேட்டேன். நீங்க வந்தோடனே உங்களுக்கு ஒரு மாசம் போனது பிள்ளைய கூட்டு போ வந்துட்டாங்க அப்படின்ட்டு. ஏன்னா 1 மாசம் போனதே தெரியல. எந்திரிப்போம், சாப்பிடுவோம், ஃபன் பண்ணுவோம், வீடியோ எடிட் பண்ணுவோம், வீடியோ பண்ணுவோம், வெளில போவோம். இப்படியே ஒரு மாதிரி ரொட்டீஷனா இருந்துட்டு அவளுக்கு மேலே தான் வந்து நீயே சரண்டர் ஆயிட்டது நல்லது. அடிக்க மாட்டவா எப்படி இருந்துச்சு? என்னமா நடிக்கிறீங்க? நல்லாதான் இருந்துச்சு. அம்மாட்ட வேற போட்டு சொல்லுவோமா? உங்க அம்மாட்ட வேற போட்டு நாங்க அனுப்பிச்சிருவோமா? நீயே போற குதிச்சா அதுக்குள்ள என்னென்ன பேசுறியா? மூஞ்ச பார்த்தா வெறுப்பா இருக்கு அவனுக்கு. எரிச்சலா வருதா? இல்லடி இவங்க ஒரு இது எனக்கு சத்தியமா எனக்கே பிடிக்கல இந்த கான்செப்ட். ஐயோ இது மாதிரி ஹர்ட் பண்ற மாதிரி இருக்குமே, வேற ஏதாவது கான்செப்ட் எடுத்துக்கலாமோன்ட்டு. ஆனா ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்றது? நான் எங்கடா இங்க வந்து சரி, அட அழுதுட்டு நடிச்சுனா 500 ரூபாய்க்கு நடிக்கிறாரு. நீ 500 ரூபாய் கொடுத்து நடிச்சோன்னா 10,000 நான் இடையில கண்டென்ட் மாத்தலாம் நினைச்சேன். இவளை என் தங்கச்சின்னு உனக்கு பொசசிவ் ஏத்தி அது மாதிரி கொண்டு போலாம் அப்படியும் பிளான் தண்ணி நிறைய ஊத்திப்பாரு. அவளுக்கு அவ எங்க பொசிசிவ் ஆவறா? ஏன் கம்பேர் பண்றேன்றா? சோ गाइस அத இப்ப கேக்குறேன்ல. சரி எப்படி சும்மா அந்த அப்படி சொல்லு. ரிவ்யூ சொல்ல முடியல. முடியல. ரொம்ப நேரம் போகுது. இதுல நிறைய நீ கட் பண்ணு. இல்ல நான் கட் பண்ணிக்கிறேன். சொல்லு. ரொம்ப ஒஸ்டான பிராங்க். ரொம்பவே கேவலமான பிராங்க். நான் இங்க வந்ததுல இருந்து இவன் சொல்றான் நான் எப்படா அழுதேன் இங்க வந்ததுல இருந்து. அப்படிலாம் இல்ல, ஜாலியா தான் இருக்கு. இங்க வந்ததுல இருந்து நான் நேத்து ஒரே ஒரு நாள் தான் அழுதேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ ஒரு நாள் ஒப்பாரி வச்சதே எங்களுக்கு டென்ஷன். அப்படிலாம் இல்ல, நல்ல மாதிரி நடிக்கிறா, நிறைய டைம் ஃபீல் பண்ணுவா. நாங்க அப்படியே வெளில கொண்டு வந்துருவோம், ஜாலி பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருப்பா. திடீர்னு நல்லா இருப்பா, திடீர்னு ஏதாவது நடிச்சு ஃபீல் பண்ணுவா. மோஸ்ட்லி நீங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஏன் கௌசி இத்தனை நாளா அங்க இருக்காங்க என்ன அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தீங்க. உண்மைக்குமே இதான் காரணம். அவளை வந்து சில விஷயத்துல இருந்து வெளில கொண்டு வரணும், ஹீல் பண்றாங்க गाइस. என்ன ஹீல் பழைய மாதிரி இருக்கா எங்களுக்கு தெரிஞ்சா அதை நாம மறுபடியும் கொண்டு வரலாம் தான். இவ்வளவு ஆல்ரெடி கொண்டு வந்துட்டாங்க. நான் பண்ணாத விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. நான் எப்போ என்னென்னமோ சொல்லி என்னடா சொன்னேன் எனக்கே தெரியல. எனக்குமே தெரியல. இவ என்ன இவ கோவப்படான்னு பார்த்தா இப்படியே பண்ணிட்டு நான் சொல்லி நீ முடிஞ்சு முடிய இழுத்து போட்டு அடிங்க அப்படின்னு இவங்க கூட அடிச்சுக்க சொன்னேன். அப்பதான் நீ வந்து கொஞ்சம் கத்துன. அந்த சீக்வன்ஸ் ஆனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருத்தங்களை கோவப்படுத்தி பிபி, எனக்கு வேற லோ பிபி வேற இருக்கு. லோ பிபி வேற இருக்குடா. மைக் போட்டு வந்துக்கலாம். செத்துக்கிட்டு போயிடாத கௌசி. நான் கோயம்புத்தூர் போற வரைக்கும் நல்லபடியா கொண்டு போயிருங்க. முடிஞ்சு போச்சு. பிராங்க் முடிஞ்சு மைக் போட்டு வந்துறப்ப சுத்தி வர குச்சி மாதிரி தான் விடுவாங்க. முன்னாடி இத வச்சிட்டுறோம்டா, சக்கையா இருக்கும். திரும்ப ரீடேக் திரும்ப ரெடி 3 2 மைக் நீங்க எல்லாம் ஃபார்ம்ல எல்லாம் இருக்கு. மைக் கீழ வையே. நம்ம ரெண்டு பேரும் அடிச்சுக்கோங்க. அதை பாத்து வந்து நான் மைக் போடுறேன். நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கோங்கறியா?
இங்க பாரு குஷி அவ்வளவுதான் என்னாச்சு கௌசி கௌசி என்னாச்சு கௌசி 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 ரொம்ப நேரம் நான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன் பழகிருச்சு அது மட்டும்தான் ரொம்ப இருடா மேக்கப் பண்ணிக்கிறேன் இந்த விட இழுத்து இழுத்து வீசுற மாதிரி கொஞ்ச நேரம் இழுத்து அப்படியே விட்டமையா காய்ஸ் நாங்க பேசுறது எல்லாமே கண்டென்ட் தான் திரும்பவும் சொல்றேன் நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க இது ஃபன்னா கொண்டு போகணும்னு நினைச்சோம் பண்ணா கொண்டு போகணும்னு கிடையாது சீரியஸாவே கொண்டு போகணும் ரெண்டு வாட்டி சொரு எல்லாமே சொல்வீங்க गाइस பிராங்க் ரொம்ப ரொம்ப கேவலமா இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு பிராங்க் வந்து என் லைஃப்ல நான் பண்ணதே கிடையாது பார்த்ததே கிடையாது ரொம்ப கேவலமா இருக்கு இந்த பிராங்குக்கு அந்த பொண்ணு ஊருக வேற ஆயிடுச்சு நான் வேற திட்டிட்டேன் சாரி சீரியஸா எடுத்துக்காதீங்க எல்லாருமே நாங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான் சும்மா இது ஒரு ஃபன் பண்ணானே அப்பதான் உடனே கௌசியை பிராங்க் பண்ணுங்கன்னு சொன்னீங்க என்ன பிராங்க் பண்றீங்க गाइस ஏன் என்னைய பிராங்க் பண்ணி கேக்குறீங்க ப்ளீஸ் என்ன பிராங்க் பண்ணலாம் கமெண்ட்ல பண்ணுங்க கமெண்ட்ல டெக்ஸ்ட் ஓகே பாய் சொல்லலாமா இந்த prank நான் ரிவ்யூவே சொல்லல சொல்லு ஒரு மணி நேரம் பேசு guys இவ வந்து கேமரா ஆக்ஷன் பிராங்க் ரொம்ப கேவலமா இருந்துச்சு அது இவ வந்து ஒரு நடிக்க சொன்னா 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 50,000 ரூபாய்க்கு நடிக்கிறான் ஏன் அப்படி நடிச்சான்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல ஆனா அவன் சொன்னதெல்லாம் லைட்டா உள்ளுக்குள்ள இருந்து வெளியில வந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படியே நடந்துக்கிட்டு அப்படித்தானடி பேசினா என் வீட்டுல நீ உட்காந்துட்டு இருக்க வெளில போ அப்படிங்கிறான் உனக்கு ரிவெஞ்ச் எடுக்காம போயிடுவேனா திரும்பி சொல்லிருக்கணும் ஏய் இது என் வீடுடா நீ முதல்ல வெளில போற சொல்லிருக்கணுமா சொல்லக்கூடாதா அப்படி வந்துருக்கணும் நீ இப்படி வந்தா இப்படி வருவ ஏய் இப்போ கூட யாரோ என்னமோ சரி ஓகே லொடலொடன்னு பேச வேண்டாம் நம்ம வந்து பிராங்க் வீடியோ இதோட முடிச்சிடலாம் வீடியோ ஏதோ டெலீட் பண்ணனும் பேசிட்டு இருந்தோம்ல உனக்கு எனக்கு சண்டை இல்ல அவளுக்கு எனக்கு சண்டை நான் சண்டை போட மாட்டேன் எங்க ரெண்டு பேரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இவருக்கிட்ட வந்தம்மா இதோட ஹெல்ப் பண்ணுவேன் அண்ணா என் வீடியோல நான் டெலீட் பண்ண மாட்டேன் இருக்க சண்டை போட்டப்பே இவ வீடியோ டெலீட் பண்ண சொன்ன கூட நான் பண்ண மாட்டேன் அப்படிப்பட்ட ஆள் நான் என்னைவே ஒரு செகண்ட் சந்தேகப்பட்ட பத்தியா எனக்கு ரொம்ப நேரம் நீங்க பாத்திருப்பீங்க ரொம்ப நேரமாவே நான் ரொம்ப நேரம் அமைதியா தானடி இருந்தேன் வாயே திறக்காம ரொம்ப டென்ஷன் நீ சொல்ற ரெடி 3T 3T அப்படி டி சாயா 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 ஆக்ஷன் மறுபடியும் நான் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவேன் திரும்ப பசங்க பிளாக் காபி என்னது ஆனா வந்து ரொம்ப கேவலமா நடிச்சாங்க எல்லாருமே ஆனா அது எனக்கு தெரியல அதோட கேவலமா ஒரு அழுகாச்சி வருதா ஒரு கோவம் உடனே கோவப்படுறதுக்குள்ள எங்களுக்கு தான் பிபி பிரஷர் வந்து அப்படியே குடுத்துரும் எனக்கு ஒரு அழுக வரணும்னா அதுக்கு ஒரு 10 போர்க்களம் ஆமா அதுக்கு மேல சரி முடிச்சிடலாம் गाइस எனக்கு ஒரு அழுக வரணும்னா 10 போர்கள் நடக்கணும் இவங்க ஒண்ணு வெட்டிக்கிட்டு செத்து இருந்தாங்கன்னா நான் கண்ணீர் விட்டுருப்பேன் வெட்டிக்கிட்டு சாவல அதனால எனக்கு கண்ணீர் வரல கோவம் தான் வந்துச்சு ஓகே இந்த அப்ப என்ன பண்ணிட்டு குச்சிலமா சேர்ந்து சொல்லலாம் புளின்னு வச்சிருக்கணும் நீ அழுகுறதுனா சரி ஓகே गाइस இந்த பிராங்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படினா யூட்டன் போடுங்க எல்லாரும் வாங்க இந்த ஒரு மைக் முடிங்கப்பா 2 மைக் நானே வச்சிட்டு பட்டிமன்றத்துல பேசி இப்படி வச்சு ஓகே गाइस இந்த பிராங்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிராங்க் பிடிச்சிருந்துச்சு அப்படினா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சோத்துக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு போல நெஞ்சுக்கு போறாங்க நீ பேசுறத வச்சு அதுக்கு நான் 2x ல பேசிட்டு இருக்காக்கா சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா வீடியோ உங்களுக்கு இப்படி பண்றீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஓகே நெக்ஸ்ட் என்ன பிராங்க் பண்ணலாம் அப்படின்றதையும் மறக்காம கீழே மதன் அண்ணாவையும் திவ்யாக்காவையும் பிராங்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னோட இன்பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க 2K வெடப்புகள் கமெண்ட் பண்ணிருங்க பண்ணாதீங்க கமெண்ட் பண்ணுங்க गाइस
தரமா செய்றேன். அப்ப கௌசி என்ன பண்ணனும்ன்றதை எங்களுக்கு இன்பாக்ஸ்ல கௌசி பண்ற மாதிரி இருந்தா ஆமா எனக்கு பண்ணுங்க. குஷிக்கு பண்ணுங்க, ஜெய்க்கு பண்ணுங்க. எனக்கு பண்ணிருங்க. Free promotion guys. Okay bye. Bye. Bye bye. Love you all. Love you.